மத்திய பிரதேச மாநிலம் சிங்கரௌலியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராம் நிவாஸ் ஷாவின் கார் தீயணைப்பு வாகனத்தை கொண்டு கழுவப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கரௌலி தொகுதி பாஜக எம்எல்ஏ ராம் நிவாஸ் ஷா வசிக்கும் அரசு குடியிருப்பு வெளியே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அங்கு வந்த தீயணைப்பு வாகனத்தில் இருந்த குழாயை பயன்படுத்தி 3 ஊழியர்கள் எம்எல்ஏவின் காரை கழுவும் காட்சிகள் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகின. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்த எம்எல்ஏ ராம் நிவாஸ் ஷா இது பெரிய விஷயமே இல்லை என தெரிவித்தார். எம்எல்ஏ வசிக்கும் அரசு குடியிருப்பில் 2 நாட்களாக நகராட்சி குடிநீர் வரவில்லை என்றும் இதனால் தண்ணீர் நிரப்புவதற்காக நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் லாரிக்கு பதிலாக தீயணைப்பு வாகனத்தை அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. தண்ணீர் நிரப்பிவிட்டு தீயணைப்பு வாகன ஊழியர்கள் திரும்பும் போது எம்எல்ஏவின் கார் ஓட்டுநர் அவர்களிடம் தண்ணீரை வாங்கி காரை கழுவியதாகவும் கூறினர். மத்திய பிரதேச மாநிலம் சிங்கரௌலியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ராம் நிவாஸ் ஷாவின் கார் தீயணைப்பு வாகனத்தை கொண்டு கழுவப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கரௌலி தொகுதி பாஜக எம்எல்ஏ ராம் நிவாஸ் ஷா வசிக்கும் அரசு குடியிருப்பு வெளியே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அங்கு வந்த தீயணைப்பு வாகனத்தில் இருந்த குழாயை பயன்படுத்தி 3 ஊழியர்கள் எம்எல்ஏவின் காரை கழுவும் காட்சிகள் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகின. இந்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விளக்கமளித்த எம்எல்ஏ ராம் நிவாஸ் ஷா இது பெரிய விஷயமே இல்லை என தெரிவித்தார். எம்எல்ஏ வசிக்கும் அரசு குடியிருப்பில் 2 நாட்களாக நகராட்சி குடிநீர் வரவில்லை என்றும் இதனால் தண்ணீர் நிரப்புவதற்காக நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் லாரிக்கு பதிலாக தீயணைப்பு வாகனத்தை அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. தண்ணீர் நிரப்பிவிட்டு தீயணைப்பு வாகன ஊழியர்கள் திரும்பும் போது எம்எல்ஏவின் கார் ஓட்டுநர் அவர்களிடம் தண்ணீரை வாங்கி காரை கழுவியதாகவும் கூறினர்.